இரண்டாவதாக, இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள் இருவர். அதில் ஒருவன் இயேசுவை பார்த்து, நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீரோ நீதிமான், உமக்கு ஏன் சிலுவை என்று கேட்டான். கேட்டவனை பார்த்த இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீ குற்றத்தை உணர்கிறபடியினால் நீயும் இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசுக்கு வருவாய் என்று சொல்லி அன்பான ஆசீர்வாதமான வார்த்தை அவனுக்கு கூறுகிறார். கேளுங்க. கடை கண்ணோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் மருடும் அன்பு ஊர கடை கண் நோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் மருடும் அன்பு ஊர கடை கண் இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய், இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய், இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய் என்றுரைத்து அனைத்து ஆதரவு கொடுத்து, என்றுரைத்து அனைத்து ஆதரவு கொடுத்து கடை கண்ணோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் மருடும் அன்பு ஊர கடை கண் பொருள் உனக்கு வேந்தன் அறிந்துள்ளாரே, வேண்டும் பொருள் உனக்கு வேந்தன் அறிந்துள்ளாரே, தேவன் கிருபை தந்தால் தேரல் பாவம் மூடுமே, தேவன் கிருபை தந்தால் தேரல் பாவம் மூடுமே, மேவி மேசியாவை நாம், மேவி மேசியாவை நாம் கூவி அழைத்தோம், ஆனால் மேவி மேசியாவை நாம் கூவி அழைத்தோம், ஆனால் ஆவியை தந்து நம்மை அடைக்கலமாக கொள்வார், ஆவியை தந்து நம்மை அடைக்கலமாக கொள்வார். கடை கண்ணோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் மருடும் அன்பு ஊர கடை கண் தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து, தன்னையே தான் எடுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா என்றேசு மொழிந்தனரே, என்னை பின்பற்றி வா என்றேசு மொழிந்தனரே, தன் சிலுவை சுமந்து, தன் சிலுவை சுமந்து தன்னை அறிந்து நந்து, தன் சிலுவை சுமந்து தன்னை அறிந்து நந்து, கள்ளனை போல நாமும் கர்த்தாவை அண்டிக்
கொள்வோம். கல்லனை போல நாமும் கர்த்தாவை அண்டிக் கொள்வோம். கடை கண்ணோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் மரணும் அன்பு உற கடை கண் இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய். இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய். இன்றைக்கு என் பரதீசிலே இருப்பாய். என்றுரைத்து அனைத்து ஆதரவு கொடுத்து என்றுரைத்து அனைத்து ஆதரவு கொடுத்து கடை கண்ணோக்கி கள்ளன் கதறிடவே கருணாகரனும் வரணும் அன்பு உற கடை கண் பிரதர் ரெக்ஸ் அவர்கள். தேவன் அருளிய எண்ணி முடியாத ஈவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தகுதியில்லாத எம்மை தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்திய தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை திட்டமிட்ட தேவாதி தேவனுக்கும் இந்த வாய்ப்பை எமக்கு அளித்த பாஸ்டர் எங்கரன் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மாவிற்கும் உளமாற நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது இரண்டாம் வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு ஹோப் இல்லை என்று தான் சொன்னேன். ஆனாலும் தம்முடைய தாசருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு பாஸ்டர் ஜெயராஜ் எபனேசர் மூலமாக எனக்கு ஒரு வார்த்தை கடந்து வந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று 2 சாமுவேல் 23:2 குறித்து கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த வசனம் கொடுத்த தைரியத்தினாலும் எங்கோ இருந்த கட்டப்பட்டிருந்த இந்த கழுதை கர்த்தருக்கு தேவை என்று சொல்லி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியபடினாலும் உங்கள் மத்தியிலே நான் பேச துணிந்தேன். இப்பொழுதும் கர்த்தர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளில் 2ஆம் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே என்று சொல்லுகிறார். இன்றைக்கே என்றால் வித்தவுட் ஃபர்தர் டிலே என்ற ஆங்கிலத்தில் சொல்லலாம். மெய்யாகவே என்றால் நிச்சயமாக என்ற அர்த்தம். ஸோ அந்த பரதீஸ் என்பது அவனுக்கு ஒரு ஆர்ஏசியோ வெயிட்டிங் லிஸ்ட்டோ கிடையாது, கன்ஃபார்ம்டு டிக்கெட் டு பேரடைஸ் என்று பார்க்கிறோம். பரதீசி என்றால் தேவனுடைய தோட்டம் என்ற அர்த்தம் என்று பார்க்கிறோம். அது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 2 விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. ஒன்று 3ஆம் வானத்தை அது குறிப்பிடுவதாக, மரிக்கிற ஆத்துமாக்கள் முதலிலே பரதேசிலிருந்து பிறகு கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அது எடுக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு கருத்து அது ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. நாம் இதனை 2 கொரிந்தியர் 12:2-3 வாசிக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று 2 கொரிந்தியரை பார்க்கிறோம். அதே நாம் வெளிப்படுத்தல் 2:7 பார்க்கும்போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது என்று நாம் அறிவோம். எப்படியா இருந்தாலும் இந்த கல்லனுக்கு பொறுத்தவரை இது ஒரு பெரிய கிருபை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நம்ம பார்த்து முழு வேதாகமத்திலே இப்படிப்பட்ட கிருபையை நான் பார்க்க முடியவில்லை. மோசையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, என் வாசஸ்தலம் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட மோசையை ஒரு சிறு தவறை கண்மலை நோக்கி அடிக்கும்போது கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதுபோல தாவீது சிறு தவறு செய்ததனாலே ஆலயத்தை சாலமோன் தான் கட்டுவான், நீ கட்ட மாட்டாய் என்று சொன்னார். நோவாவுடைய பேழையிலே தவறி கூட மக்களை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி கதவை அடைத்த தேவன், இவ்வளவு சென்சிட்டிவான தேவன் இந்த கல்லனுக்கு மாத்திரம் எப்படி இப்படி ஒரு கிருபை அதுவும் கடைசி தருணத்தை கொடுத்திருந்தால் அது நம்முடைய தேவன் அநீதியுள்ள தேவன் என்று இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நான் பார்த்த வரையிலே இதுதான் அவனுடைய திருப்புமுனையான
இதுவாக இருக்கும். அவன் அந்த லூக்கா 23:41 சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்கவிக்கு பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கள்ளன் தன்னை உணர்த்தினபடி, தன்னை குறித்து உணர்ந்தபடியினால் மாத்திரமே அந்த பரதேசி அவனுக்கு திறக்கப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எத்தனை பேர் நம்மை உணர்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் பாவம் செய்கிறோம், நாம் நம்மை நியாயம் தீர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனக்கே கூட சிலர் சொல்லுவாங்க, நீ தப்பே செஞ்சாலும் அந்த தப்பை ஒத்துக்கக்கூடாது என்றெல்லாம் கூட அறிவுரை கூறியிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த கள்ளன் இரக்கம் பெறுவதற்கு காரணம் அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. 2 கொரிந்தியர் 11:31 இவ்விதமாய் நம்மளுக்கு சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த கள்ளன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தபடியினால் மாத்திரமே பரதேசி அவனுக்கு கிடைத்தது என்று நாம் அறிய வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நம்ம இன்னைக்கு இது எடுத்துக்கோங்களேன், நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தங்களை தாங்க அறிக்கையிட்டாங்களோ அவங்களாம் அந்த கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொண்டார்கள். யோவான் ஸ்நானன் இவ்விதமாய் சொல்லுகிறார், பிரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். சகை பார்த்திங்கன்னா, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தினையை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னபோது தான் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. விபச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ தைல குப்பியை உடைத்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த குற்ற உணர்வோடு உட்கார்ந்திருக்கும் போது அந்த விபச்சாரிக்கு கர்த்தர் மன்னிப்பை கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்மை குறித்து உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஆலயத்தை குறித்து கூட சில உணர்வு நம்மளுக்கு தேவை. எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆகாய் 1:4-8-9 வாசிக்கும் போது இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீட்டில் குடியிருப்பதற்கான காலம் இதுவோ என்று சொல்லுகிறார். ஆலயம் கட்டுமான பணி இருக்கிறது, நாம் அதில் என்ன பங்கு கொடுக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட்டோமானால் நலமாக இருக்கும். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் எதனால் பொத்தலில் போடப்படுது போகிறது என்றால் 9ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். எதன் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்மோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அது மட்டும் இல்லை, ஒன்று பிரதானமான குணம் உணர்ந்தது, மற்றது பார்த்திங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த கள்ளனுக்கு இருந்ததை பார்க்கிறோம். லூக்கா 23:40 வசனத்திலே, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா என்று கேட்கிறான். இதிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியினால்தான் அந்த கள்ளன் பரதேசில் இருந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, லூக்கா 23:42 வசனத்திலே இயேசுவை நோக்கி, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இந்த கள்ளன் பார்த்திங்கன்னா இயேசுவை நன்றாக அறிந்தவனாய் இருந்தான். நிச்சயமாக ராஜ்யத்தில் இவர் வருவார் என்பதை அறிந்திருந்தான். அது இல்லாமல் இவரால் நம்மை அந்த பரதேசிக்கு கொண்டு போக முடியும் என்பதை விசுவாசித்தான். மற்ற கள்ளன் நீ கிறிஸ்துவானால் என்று ஒரு கொஸ்டின் மார்க்கை போடுறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த கள்ளனோ, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். 3 மணி நேரம்தான் அவன் சிலுவையில் இயேசுவை பார்த்தான். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நம்ம இயேசுவை அறிந்தும் கேள்விப்பட்டும் நன்றாக உணராதவர்களாக இருக்கிறோம். 3 மணி நேரத்தில் அந்த கள்ளன் உணர்ந்தது போல நாமும் உணர வேண்டும். இன்று கூட வாலிபர்கள் தங்கள் சுய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியிலும் நட, ஆனாலும் கர்த்தர் உன்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம், நம்ம சில இது சில உள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் வயதானால் நம்மளால் மாற்ற முடியாது, இது ஜென்ம சுபாவம் என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. நாம் யாக்கோபாக இருந்தால் ஒரு நாள் இஸ்ரவேலாய் மாறிதான் ஆக வேண்டும். சவுலாய் இருந்தால் ஒரு நாள் பவுலாய் மாறிதான் ஆக வேண்டும்.
எப்பொழுதும் நம்ம எத்தனாய் வாழ முடியாது. எப்போதும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக நம்ம அந்த உத்தரவு பெண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டே போக முடியாது. சிலுவையில் நாம் நம்மளை அறைந்தால் மட்டுமே நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்வோம். கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. ஆதலால் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போம், கிறிஸ்துவை அறிகிற அறிவுடையவர்களாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இடைப்படுவாராக.